புனிதத்தை நாடித் தேடுவதில் நாட்டம் கொண்டு அன்பராம் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களே, இன்று புனித மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 41 50 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவம் செய்ய தூண்டும் யாவற்றையும் துண்டிக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு சக்தி வாய்ந்த அறிவுரையாக கூறுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரின் முதன்மையான கடமை புனிதத்தின் பாதைகளை விடாமுயற்சியுடன் பின்பற்றுவதே ஆகும். புனிதத்தின் வழியை அடைய இயேசு ஒரு தீவிரமான மொழியை இன்றைய நற்செய்தியில் பயன்படுத்துகிறார். உன் கையும் காலும் உன்னை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடு. உன் கண் உன்னை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடு என்கிறார். கை, கால், கண் இவை மூன்றும் ஒரு மனிதரின் செயல்பாடுகளுக்கு இன்றியமையாத 3 திறன்கள். கை நாம் செய்யும் செயல்களை குறிக்கிறது. கால் நாம் செல்லும் இடங்களையும் பயணிக்கும் பாதைகளையும் குறிக்கிறது. கண் நாம் பார்க்கும் அல்லது விரும்பும் விஷயங்களை குறிக்கிறது. நாம் அனைவரும் ஒரு நிமிடம் நம் வாழ்வை நேர்மையாக ஆராய்ந்து பார்த்து, நான் பாவம் செய்ய இந்த 3இல் எவை முழு முதற் காரணமாக இருக்கிறது என்பதையும், என் வாழ்வில் என்னை பாவத்திற்கு இட்டுச் செல்பவர்கள் யார், அல்லது இறைவனிடம் நெருங்க விடாமல் என்னை விலக்கி வைப்பவர்கள் யார், அழகையின் சூழ்ச்சிகளுக்கு என்னை அடிமையாக்கும் செயல்கள் யாவை என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க இறைவன் இன்றைய நற்செய்தியின் மூலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தற்காலிக மகிழ்ச்சியையும் வீண் திருப்தியையும் தரும் சூழ்நிலைகளை விட்டுவிட்டு இயேசுவின் அன்பிற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி நம் இறக்கைகளை விரித்து புனிதம் மற்றும் புனிதத்திற்கு இட்டுச் செல்லும் பாதைகளை தேடி பயணித்து கிறிஸ்துவிடம் பலரை கொண்டு சேர்க்கும் உந்து சக்திகளாக உருவெடுப்போம்.